ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே நமக்கு வந்து அந்த மல்டிமீட்டர் வந்து பவுச்சோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டிமீட்டர் வந்து நம்ம காம்போனன்ட் செக் பண்ணுறதுக்காக ப்ரோப் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்னொரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுனா நம்மளால் வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இது போக வந்து இன்னொரு கேபிள் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நார்மல் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து காம்போனன்ட்ஸோ இல்லை ஏதோ நம்ம வந்து செக் பண்ணும்போது நம்ம வந்து கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து காமனாக வந்து ஒரு இடத்துல கிரவுண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அப்போ நம்ம அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த கிரவுண்டை வந்து மாற்ற அவசியம் வந்து நமக்கு வந்து இருக்காது இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஒரு எண்டை வந்து மல்டிமீட்டரில் இன்னொரு எண்டை வந்து நீங்கள் செக் பண்ணக்கூடிய போர்டோடைய கிரவுண்டு பாயத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும் நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காமன் கிரவுண்டுக்காக தான் இந்த ப்ரோப் மட்டும் தனியாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மல்டிமீட்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மல்டிமீட்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மல்டிமீட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிராண்டடாக இருக்கக்கூடிய ஒரு மல்டிமீட்டர் தான். ஸோ இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டரிஸ் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை நீங்கள் இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பேட்டரிஸ் வந்து போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த 1.5 வோல்ட்டில் நீங்கள் வந்து 3 பேட்டரிஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த 3 பேட்டரியில் மூலியமாக தான் இந்த மல்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகுது சரிங்களா ஓகேவா. ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு எந்த பேட்டரி ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து அந்த மல்டிமீட்டர் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மல்டிமீட்டர் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி செக்மெண்ட்டாக அதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அதிகமாக அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது வந்து இருக்காது சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸை வந்து ஒரே ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அது என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் இதை பற்றி நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ இந்த கனெக்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து காமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கிரவுண்டு, இதில் நம்ம வந்து பிளாக் ப்ரோப் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த காமன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுறது சரிங்களா, கரண்ட் மில்லி ஆம்ஸ் கரண்ட் செக் பண்ணுறது சரிங்களா, டிகிரி அதாவது டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, ஸோ கெப்பாசிட்டருடைய வேல்யூ செக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வேல்யூ செக் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் நீங்கள் வந்து பாசிட்டிவ் ப்ரோப் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்ஸில், அதாவது இது வந்து மில்லி ஆம்ஸுக்கு வரக்கூடியது. ஸோ இது வந்து அப் டு 10 ஆம்ஸ்க்குள்ளே வரக்கூடிய கரண்ட்டை உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அது ஏசியாக இருக்கட்டும் இல்லை டிசியாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ அது கரண்ட்டை வந்து உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ்சி அப்படின்றது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை மல்டிமீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆசிலோஸ்கோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆசிலோஸ்கோப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து இந்த. ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு போர்டுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ளை கொடுத்துட்டு நீங்கள் அதில் வரக்கூடிய பல்ஸ் எனக்கு தெரியணும், ஸோ அதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வேவ் இதெல்லாம் எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னா அந்த பல்ஸ் சிக்னல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ஆசிலோஸ்கோப்பாக இந்த ப்ரோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற நான் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் ஆப்ஷன்ஸ். இப்போ இதில் வோல்டேஜ் செக் பண்ணுறது சரிங்களா. ஸோ அதாவது ரெசிஸ்டர் செக் பண்ணணும் இல்லை ஒரு கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். பொதுவாகவே வந்து நம்ம நார்மல் மல்டிமீட்டர் இல்லை ஓரளவுக்கு அட்வான்ஸாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மல்டிமீட்டர்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கெப்பாசிட்டரோடைய வேல்யூ வந்து நம்மளால் செக் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு வேணால் நம்மளால் செக் பண்ண முடியும் தெரியுதா. கெப்பாசிட்டருடைய வேல்யூ நம்மளால் வந்து செக் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இந்த மல்டிமீட்டரில் நம்மளால் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அது போக உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறது. ஸோ அடுத்து டிரான்சிஸ்டர் என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் சரிங்களா. ஸோ அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட மில்லி ஆம்ஸ் கரண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்ஸ் கரண்ட் சரிங்களா. ஸோ மில்லி ஆம்ஸ் அப்படின்றது 1000 ஆம்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டை செக் பண்ணுறது வந்து மில்லி ஆம்ஸில் வச்சு செக் பண்ணிக்கலாம். இல்லை 1000 ஆம்ஸ்க்கு மேலே அப் டு 10 ஆம்ஸ் 1000 மில்லி ஆம்ஸ்க்கு மேலே அப் டு 10 ஆம்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடியதை நீங்கள் இதில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏசியில் வரக்கூடிய சிக்னலை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கான ஏசியில் வர ஆசிலோஸ்கோப்பை வச்சு பார்க்குறதுனா இதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ டிசியில் வர சிக்னலை பார்க்கணும்னா வேவ் ஃபார்ம் பார்க்கணும்னா இதில் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த F1 F2 F3 F4ன்றது இதில்
இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொரு மோடு செட் பண்ணும்போதும் ஸோ அந்தந்த மோடுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து இந்த ஸோ எஸ் அப்படின்றது வந்து சேவ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம வைக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரீசெட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், இல்லை நம்மளாம் வந்து மேனுவலாக செட் பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக வைக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து இது சரிங்களா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ சிஸ்டம் டேர்னிங் ஆன் வருது. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலைனாலும் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும் சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சரிங்களா. ஸோ வோல்டேஜ் செக் பண்ணுறக்கூடியது, ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறக்கூடியது. ஸோ வோல்டேஜில் ஏசி டிசி சரிங்களா. ஸோ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மல்டிமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் கம்மியான இருக்கக்கூடிய ஒரு மல்டிமீட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏசிக்கு தனியாக டிசிக்கு தனியாக வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து வோல்டேஜ் அப்படின்றது காமனாக கொடுத்துட்டு அதில் வந்து சிக்னல் அந்த சிம்பிள் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் அது வந்து டிசி, ஸோ சைன் வேவ்ல இருந்தால் அது வந்து ஏசி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே ஆப்ஷனில் வச்சு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மல்டிமீட்டர் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வோல்ட் 20 வோல்ட் 200 வோல்ட் ஸோ அந்த மாதிரி 600 வோல்ட்னு சொல்லி நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து அப்படி கிடையாது சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணால் அது பேட்டரி வோல்டேஜில் என்ன இருக்கோ ஸோ அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இல்லை உங்களுக்கு ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏசி வோல்டேஜுக்குரிய செக் பண்ணும் சரிங்களா. ஸோ அது வந்து காட்டும். ஸோ அதோடைய ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றா வரும். ஸோ இப்போ நான் செலெக்ஷன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது மில்லி வோல்ட்டில் ஏசியில் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அடுத்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி ஹெச்இசெட்னு வருது இல்லையா. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெர்சன்டேஜ். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு வந்து அக்யூரேட்டாக எனக்கு அந்த வேல்யூஸ் வந்து இருக்குது பெர்சன்டேஜ் அப்படின்றதான் வந்து அந்த இது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் டிசி மில்லி வோல்ட் சரிங்களா. ஸோ அப்போ நான் என்னால் வந்து இதில் வந்து ஒரு நார்மல் வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து என்னால் செக் பண்ண முடியாதா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். பட் ஆனால் இதில் உங்களுக்கு ஆப்ஷன் வரலை அப்படின்னாலும் நீங்கள் இது வந்து காமன் தான் சரிங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஆட்டோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த ஆட்டோ அப்படின்றது நீங்கள் வந்து ஆட்டோ மோடில் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிசியில் செக் பண்ணால் டிசியோட வோல்டேஜ் காட்டும், ஏசியில் செக் பண்ணால் ஏசியோடைய வோல்டேஜ் காட்டும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டருடைய வேல்யூ செக் பண்ணக்கூடியது, டயோடுடைய வேல்யூ செக் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம கண்டினியூட்டி அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லைனா பஸர் மோடுன்னு கூட சொல்லுவோம். ஸோ அந்த மோடில் செக் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து கெப்பாசிட்டருடைய வேல்யூ செக் பண்ணக்கூடியது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது வந்து அந்த வோல்டேஜ் அதாவது டயோடு மோடு வந்து செட் பண்ணக்கூடியதான் வந்து அந்த ஆப்ஷன் சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ ஓம்ஸ் அதாவது ரெசிஸ்டருடைய ரேஞ்ச் செக் பண்ணக்கூடியதான் இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பஸர் மோட். ஸோ பஸர் மோட் செக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து இந்த ஆப்ஷன் ஓகேவா. ஸோ இது வந்து கெப்பாசிட்டர். ஸோ அதே இதில் நம்ம நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆப்ஷன் பண்ணா இது வந்து கெப்பாசிட்டருடைய வேல்யூ செக் பண்ணக்கூடியதான் வந்து. ஸோ இதில் நானோ பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அந்த நீங்கள் நானோ பிக்கோன்றது நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் அதில் எந்த கெப்பாசிட்டி நீங்கள் செக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து நானோவா பிக்கோவா அந்த ஃபேரட் வந்து அதோடைய ரேஞ்ச் என்ன அதோட வேல்யூ என்ன அப்படின்றத உங்களுக்கு இதிலே வந்து டிஸ்பிளே பண்ணிடும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த மல்டிமீட்டர் ப்ளஸ் ஆசிலோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய 2-in-1 இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி வந்து யூஸ் பண்ணி காம்போனன்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.